நேற்று வாங்கின கிம்பிளை வந்து திரும்ப ரிட்டர்ன் போட போகிறேன். எனக்கு வந்து சுத்தமாக அது எப்படி வேலை செய்யணும்னு தெரில. ஒரு பேண்ட்டை வாங்கி புதுசாக வாங்கி போடவே இல்லை. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் போடுறதுக்கு முன்னாடி துவைச்சி போடுவோமே அந்த ஜீன்ஸை துவைச்சி போட்டேன். துவைச்சி போட்டதோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். கடையில் மாற்றி தருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி போய் ஜீன்ஸை மாற்றி கேட்போம். ஷாப்புக்கு போயிட்டு நான் ஜீன்ஸ் வாங்கி 1.5 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த பேண்ட்டை கவனிக்கல. இப்போ தான் கவனித்தேன். ஜீன்ஸை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2 மாதம் ஆயிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. கஸ்டமர் கேர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டால் ஒரு மெயில் ஐடி கொடுத்து மெயில் பண்ணுங்கள் சார், எங்களால் காலில் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஃபோட்டோஸோட, பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கிம்பிளை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. நான் வீடியோவில் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னமோ பண்றானுங்க, எப்படி அழுத்துறாங்க அப்படி அழுத்துறாங்க, என்னென்னமோ ஆகுது. ஆசைப்பட்டு தான் அவசரப்பட்டு போட்டேன். பட் எனக்கு அது யூஸ் ஆகும்னு தோணலை. இந்த கிம்பிளை ரிட்டர்ன் போட்டுட்டு மைக் வாங்கலான்னு இருக்கேன். தேவையில்லாத கிம்பிளை ரிட்டர்ன் போட்டு தேவையான மைக் வாங்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரே ரிட்டர்னாவே போயிட்டு இருக்கு. ஜீன்ஸ் ரிட்டர்ன் போட போறேன், கிம்பிள் ரிட்டர்ன் போட போறேன், ஒரே ரிட்டர்ன்லேயே ஓடிட்டு இருக்கு. டைமும் 8 ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு திராவியா தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து ஜீன்ஸை மாற்றினா இல்லையா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.